தமிழக மக்களுக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற சிறப்புமிக்க ஆட்சியை உங்கள் அனைவருடைய முழு ஆதரவோடு இந்திய துணைக்கண்டத்திலே தர இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நட்சத்திரமாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தளபதிகள், மிகுந்த மரியாதைக்குரிய மாநிலங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் வெங்கடேசன் அவர்களே, மிக சிறப்பான உரையாற்றி நன்றி பெருக்கூட அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் சித்தபாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆற்றலுக்கு மட்டுமல்லாமல் வைத்திருப்பார்கள். சங்கத்திலே அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் சொல்லுவார்கள். சங்கத்திலே எங்களுக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். ஆனால் இதை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தை வைத்திருந்தார்கள். அதை படித்து பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல, நெகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், பிராமண சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய என் சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக இந்த சங்கம், சமூகத்தினுடைய எனக்குரிய சிறப்பை பெறுவதற்காக இந்த சங்கம், காகித உபத்தலின்றி அனைத்து சமூகத்தினருடன் சகோதர உணர்வுடன் இங்கே பழகுவதற்காக இந்த சங்கம் என்று இந்த சங்கத்திலே ஒரு குறிப்பாக சங்கத்தினுடைய உறுதிமொழியை கொண்டிருக்கிறார்கள். இந்த உறுதிமொழிக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய வேத மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய பிராமண சமுதாயத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பதை இங்கே நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதைத்தான் காகித விபத்திலிருந்து எல்லோருக்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய பணியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இங்கே சங்கத்தினுடைய குறிக்கோளாக போட்டிருக்கிறோம் என்பதை சொன்னார்கள். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சி மிக்க ஒரு நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால், இன்னைக்கு எனக்கு முன்பாக மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களுடைய தலைவர்கள் சொல்லுகிற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தினுடைய அமைப்பிற்கும் செல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களோடும் பழகிறார்கள். அது இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கட்டும். எங்களுடைய இன்னும் சொல்ல போனால், நான் சற்று மற்றவர்கள் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கிற வேண்டுகோளை வைத்து நான் சொல்கிறேன். இங்கே பேசுகின்ற பொழுது அருமை பம்பலார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து, இது பிராமண சங்கத்தினுடைய மாநாடா அல்லது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கூட்டமா என்று கேட்டார்கள். ஒன்றை மட்டும் நான் உங்களுடைய மனதிலே பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எங்கேயும் நோகக்கூடாது, அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர்கள் புரட்சித் தலைவர் மட்டும்தான். நான் இதை சொல்லுவதற்கு காரணம், இங்கே ஒரு நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடந்தது. அன்றைக்கு ஒரு வேத பிராமணன் படித்துக் கொண்டிருந்த வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு வேதம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொல்லிக் கொண்டிருந்தவர் யாரோ அல்ல. இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜி.எஸ். சுவாமிகள் இருக்கிறார், இளைய மட்டத்தை சார்ந்தவர். அந்த ஜி.எஸ். சுவாமிகளுக்கு தெரியும். அந்த ஜி.எஸ். சுவாமிகள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார், குடுமி வைத்துக் கொண்டிருந்தார். அங்கே உள்ளே சென்று அந்த குடுமியை இழுத்து அந்த வேத புத்தகத்தை கொளுத்தியவன் கருங்காலி கூட்டத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவர்கள் புரட்சித் தலைவர் மட்டும்தான் என்பதை நான் இதை உறுதியாக வேண்டும், இருக்கக்கூடிய பதிவு செய்தாக வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மாவை தவிர யாருமே இருக்க முடியாது என்பதால் தான் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இவர்களை நீங்கள் அழைத்தாலும் வருவார்கள், எங்களை நீங்கள் அழைக்காவிட்டாலும் நாங்கள் வருவோம் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர் சொன்னார், நம்முடைய மரியாதைக்குரிய சித்தவாக்கம் ராஜேந்திரன் அவர்கள், இன்றைக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், வருகிறேன். இதை போல எத்தனை முறை அழைத்தாலும் வருவேன் என்று சொல்லக்கூடிய பாங்கு இங்க இருக்கிற அண்ணா திமுகவை சார்ந்திருக்கிற அம்மாவின் தொண்டனுக்கு தான் வருமே, யாருக்கு வர முடியாது. எனவே அந்த அளவில் தான் இன்றைக்கு
இங்கே பேசுகின்ற பொழுது 10 நிமிடத்தில் வெள்ளடித்தலை எல்லாம் சொன்னார்கள். எனக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று ஒருவர் கோவித்துக் கொண்டு வெளியிலே இதற்கு மேல் மணி அடிக்காதீர்கள் என்னுடைய அருமை சகோதரர்கள் இருக்கக்கூடிய கேசவன் என்று நினைக்கிறேன் சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், இங்கே பேசுகின்ற அவருக்கு இப்படி சொன்னாலே இது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மேடை. இங்கேயே அவர் தன்னுடைய கருத்தை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான தமிழகத்துடைய மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் மணி அடிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தயவு செய்து அரசியலாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், அரசியலாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். காரணம் என்ன என்று சொன்னால் இங்கே அரசியலா ஆன்மீகமா என்கின்ற பட்டிமன்றத்தை நீங்கள் வைத்ததால் நான் சொல்கிறேன், இல்லாமல் சொல்ல மாட்டேன். அரசியலா ஆன்மீகமா என்ற பட்டிமன்றத்தை வைத்தீர்கள், பத்திரிகையில போட்டிருக்கிறீர்கள். முதலில் எடுத்தால் காஞ்சி மாவட்டத்தினுடைய மாநாடு, நீங்கள் மாநாடு என்று அரசியலை தான் முதலிலே போட்டு அதிலே 6:30 மணிக்கு கணபதி ஹோமும் மங்கள இசையும் வைத்திருக்கிறீர்கள். அடுத்துதான் அதுவும் வருகிறது. எனவே நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறீர்கள் என்பதை விட நாங்கள் சற்று நிதானத்தோடு மாறி சொன்னாலும் கூட உங்களிடத்தில் நான் அரசியல் கேட்கவில்லை, பேசவில்லை. ஆனால் உங்கள் இருக்கக்கூடிய உரிமையும் உள்ளே இருக்கக்கூடிய உந்துதலையும் நான் சற்று விழிப்போடு உணர்த்தியாக வேண்டும். சற்று அந்த இருக்கின்ற திடீரே சற்று கிண்டி விட வேண்டும் என்று சொல்வார்கள், தூண்டுகோல் போட வேண்டும் என்று சொல்வார்களே, அதற்காக சொல்கிறேன். எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்பது பிராமண சமுதாயத்தினுடைய கோரிக்கை அல்ல. இங்கே எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கின்ற ஒரு குறிக்கோள் பிராமண சமுதாயத்தினுடைய கோட்பாடு. எனவேதான் நான் கேட்கிறேன், இருக்கக்கூடிய எல்லோரும் உங்களை யார் என்று கேட்கிறார்கள், உங்களிடத்தில் யார் பழகிறார்கள், எங்களுக்கு உதவி செய்கிறது கேட்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். வருகின்ற பாராளுமன்றத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா இந்த நாட்டுடைய பிரதமராக உட்கார வேண்டும். அம்மா பிரதமராக உட்கார்வதற்கு 40 இடத்திலையும் அம்மா அங்கே இருக்கக்கூடிய முழு அந்த ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மணியை அடிக்கக்கூடியவராக இனி அம்மா மாற வேண்டும். அம்மா இனி மணி அடிக்கக்கூடியவராக பாராளுமன்றத்திலே மாறினால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஏற்படும். நம்மை பொறுத்தவரையிலே இங்கே ஒரு காரியத்தை சொல்லாமல் விடக்கூடாது. கோர்ட்டிலே கூட முன்பாக நம்முடைய சம்பளத்தில் சொல்லிக் கொண்டிருந்த நம்முடைய ஆளுநர் மை லார்ட் என்று சொல்வார்கள். மை லார்ட் கோர்ட்டிலே சொல்வார்கள், மை லார்ட் என்று சொல்வார்கள். மை லார்ட் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பான அந்த அம்சம், என்ன மரியாதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் எந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மயிலாடு என்பதை ஒருவர் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மயிலாடு என்கிற அந்த வேர்டை எடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு இந்துக்களை பார்த்து பழிக்கக்கூடியவன், இந்துக்களை பார்த்து ஏற்றி பேசக்கூடியவன், தினந்தோறும் எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு பிராமணனை அடித்தாக வேண்டும் என்ற அந்த கங்கணத்தை கொட்டிக் கொண்டிருப்பவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், அதை எடுக்காதீர்கள். எப்பொழுதாவது நாமே உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லவா, அப்போது இங்கே கூட போட்டவன் கீழே இருந்து அவர்களை பார்த்து மயிலாடு என்று அழைக்க வேண்டும் என்று முதற்கமான அர்த்தத்திலே இங்கே பேசினார்கள் என்று சொன்னால் அதுதான் கருணாநிதி. நினைத்து பாருங்கள். இதை நான் தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, மனதில் நீங்கள் படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே இதை போன்ற இந்த மாவட்டத்துடைய மாநாடு உண்மையிலேயே சிறப்பாக நடந்திருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் இந்த அமைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது முதலிலே இருக்கக்கூடிய அம்மாவுடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு உச்சி மாநாடாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே அம்மாவுக்கு நீங்கள் முழு ஆதரவை தர வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பாவம் கொண்டு இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் சமுதாய மக்கள் பல்லாவரம் மக்களின் சார்பிலே, மாவட்டத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். Sangai Singham Basham! Sangai Singham Basham! Salem Singham Siram! From Suresh. Sir, please, sir. Sir, elam paranga. Wait. Ready. Wait.
Thank you for all. ஒரு மீட்டிங் நான் 1979 சாந்தி உருவம் போனேன். எனக்கு வந்து இந்த அசோசியேஷன் ரொம்ப பாரம்பரியம் உண்டு. இப்போ இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன் வந்து இருக்கு. ஆனால் 1979 சாந்தி உருவம் காமெடி போனேன். ராமண அசோசியேஷன் எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணுவேன். வாணிக்கான கொஞ்சம் முதல் கூட நடத்தினவன் ராமண நடராஜர் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினேன். முதல் திருவான்மை யூனிட் 216 யூனிட் நம்ம பிராமண ஏதோ நிறைய பண்ணணும். எஸ்பிஎம் வந்து அவன் ஏதோ 5 பேர் வச்சிருக்கிறவங்க அவர் என்ன இந்த மாதிரி 1979 இந்த கடவுள் சமாதானத்தில் மட்டும் ஒரு முக்கியமான சமாதானம் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இவரை போகணும் போட்டோம் கடவுள் காப்பாற்ற பக்கத்தில் வந்து ஃபாதர் கிறிஸ்டியன் ஃபாதர் we have only one God, Jesus. You have too many gods. Shiva, Murugan, Ganesha, அம்பாள் ஒரு ஆயிரம் அம்பாள், சுவாமி ஒரு ஆயிரம் சுவாமி, ஐயனா, காட்டேரி, முனிய, எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கான காந்தி மாவட்ட மாநாட்டு வருகிறதுல மாண்புமிகு ராஜ்யத்துறை அமைச்சர் சென்னையா அவர்களை மாவட்ட சார்பில் வருகிறது வரவேற்கிறோம். பிராமண சங்கம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக காந்தி மாவட்டத்தில் அழைத்தால் அது கல்யாணமாக இருக்கட்டும், சசியத்து பூர்த்தியாக இருக்கட்டும், முதலே வந்து சொன்ன போன் சொன்னவுடன் ஒரு வரக்கூடிய ஒரு நம்ம குடும்ப நண்பர் அமைச்சரிடம் நண்பர் சந்தோஷிப்பார் அன்பு மரியாதை கொண்டவர். கண்டிப்பாக ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எப்போ வேணா நாமளும் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், இவருக்கு ஒரு துணையாக ஒரு பெரிய தொண்டாக இருக்கக்கூடியவர் திரு கிருஷ்ணன் அவர்களை மறக்க முடியாது. 10-12 ஆண்டுகளாக சின்னப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவராக, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக செயலாற்றி ஒரு மக்களுக்கு பல்வேறு காரியங்களை செய்து வருகிறார். ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மாவட்டத்திலே குறிப்பாக அண்ணாதிமுக கழகத்திலே யார் இருந்தாலும் சரி, அந்த பிராமண சங்கத்துடன் நட்புடன் வாழ்க்கையுடன் இருந்து அந்த பழக்கம் அதுக்கு தான் நாங்கள் கடமைப்படுகிறோம், பாராட்டுகிறோம். வெற்றி பெற்று முதல் முறையாக அந்த சரித்திரத்தை படைத்த அறுவை செல்வர்கள் நம்முடைய சம்பத்குமார் அவர்களே மற்றும் தமிழர்களுடைய மாவட்ட இணை செயலாளர் அறுவை செல்வன் லீலா நண்பர் அவர்களே, வழக்கறிஞர் நண்பர் அவர்களே, இருக்கின்ற அத்துறை சங்கங்களுக்கும் சவால் பண்ணுகிற வகையில் என்னுடைய கட்சிகள் தான், அரசு இயக்கங்கள் தான் எதிர்பார்த்தேன். மிக பிரமாதமாக கூடுதல் அமைத்து கொள்கை சிறப்பாக இதுவரை நாங்கள் பார்த்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்து ஏறக்குறைய 1000 சொன்னாங்க நம்முடைய ராமேஸ்வரர் அவர்கள். இன்றைக்கு நேரத்தில் நான் பயன்படுத்த சொன்னால் பட்டிமன்றத்துடைய சிறப்பாக இருந்ததாக சொன்னார்கள். பல்வேறு நிகழ்ச்சி காரணமாக வர முடியாமல் போது எப்படியாவது நம்முடைய பிராமண சங்க மாநாட்டை கலந்து கொண்டு தேர்வு கொண்டு வேகமாக சொல்லிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் முதலிலே நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லலாம் என்று வேகமாக சொன்னால் நான் ஒன்றிய சேர்மன் சொன்னார்கள். எத்தனை துறைகளிலே நம்முடைய பிராமணர்கள் வல்லவர்கள் சொன்னார்கள். நீங்கள் வெளியே சொன்னால் உலகமே இல்லை. நம்முடைய பல்வேறு விதமான தனித்தனியாக பிரித்து சொன்னார்கள். சொன்னால் இன்றைக்கு அதுவும்
எங்களுக்கு நாங்கள் அவரை மறந்தால் நாங்கள் தான் நன்றி இல்லாதவர்கள். சொன்னால் தாம்பரம் தொகுதியாகட்டும், பொருளாதார தொகுதியாகட்டும், ஆனந்தூர் தொகுதியாகட்டும், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் நாங்கள் தைரியமாக தேர்தல் நேரத்தில் நடமாடுவதற்காக இந்த ஏரியா நாங்கள் கை கொடுக்கிறோம். நாங்கெல்லாம் தேர்தல் தாமத்தை தேர்தல் இருக்கிறேன் சொன்னால் அந்த தைரியமாக இருக்கிறேன் சொன்னால் நமக்கு சுந்தரம் இருக்கிறது, நமக்கு பிரிக்கட்டம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பெருவாரியாக வசிக்கின்ற பகுதி, இந்த பகுதியில் எல்லாம் நாங்கள் தைரியமாக தேர்தல் சொன்னால் அதற்காக ஒரு நன்றிகளை நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு அவரிடத்திலே தாம்பரம் தொகுதியை சார்ந்த நான் என்னை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். எப்போதும் எளிமையாக அத்தனை பேரும் பழகக்கூடியவர். இது எதுக்கு நம்ம ராமகிருஷ்ணன் சார்ந்து ஏதோ இந்த மாநாட்டின் கூட்டாளிகள் நம்முடைய கிராம சங்கத்தை சார்ந்தவர்கள் யாருக்கு திருமணம் என்று சொன்னால் என்னை அழைப்பாரு, தவறாமல் செல்வதை நான் சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் செய்த நன்றிக்கு பதிலுக்கு அந்த ஒரு நன்றியாவது நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய எண்ணத்தில் அழைக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு சங்கத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் மனமாற வாழ்த்து பாராட்டுகிறேன். உங்களுக்கு தேவையான கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அம்மா அவர்களுக்கு செல்வாக்கப்பட்டவர் என்னாலான உதவிகளையும் நிச்சயமாக நம்முடைய கிராம சங்கத்திற்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள் சொன்னார்கள். இதே போல பல்வேறு பொறுப்பிலே என்னுடைய கட்சியிலே இருப்பவர்களெல்லாம் நம்முடைய கிராம சங்கத்தை சார்ந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய கட்சியிலே அதிகாரிகளே பொறுப்பிலே இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக இன்றைக்கு இந்த அளவுக்கு காலை முதல் இரவு வரை